ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் முன்னொரு காலத்தில் நல்ல அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் ஒரு வேடுவன் வசித்து வந்தான். அவன் மான், முயல், காட்டுப்பன்றி இந்த மாதிரியான சின்ன சின்ன விலங்குகளை குற்றுயிரும் குலையுயிருமாக அவை துடிக்க துடிக்க மரணத்தை தழுவுவதை பார்த்து ஆனந்தப்பட்டான். அப்படி அவன் ஒரு மானை குறிபார்த்து அம்பு போட்டு கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒரு மகரிஷி அங்கு வந்தார். அவர் பார்த்துவிட்டு, நீ உயிரினங்களை கொல்ல வேண்டும் என்று தானே அம்பு போடுகின்றாய்? அந்த அம்பு பட்டவுடனே ஒரேடியாக அவை பிராணனை விட்டுவிடும்படியாக செய்துவிடு. இப்படி மரண அவஸ்தையிலே அவை தவித்து உயிர் பிரிவதை பார்த்து ரசிக்க வேண்டாம். எப்படி இயற்கையின் நீதியிலே ஒரு பந்தை சுவரின் மீது அல்லது வேறு ஏதோ ஒரு பொருள் மீது எந்த வேகத்திலே அடித்து எரிகின்றோமோ அதே வேகத்திலே நம்மை நோக்கி அது திரும்பி வருகிறதோ, அதுபோல நீ செய்கின்ற இந்த கொடூரமான செயல்கள் உனக்கே திரும்பி கர்ம வினையாக வரும். நீ எப்படி இந்த உயிரினங்களை குற்றுயிரும் குலையுயிருமாக மரணத்தின் அவஸ்தையிலே நிற்க வைத்து சந்தோஷப்படுகின்றாயோ, அதுபோல அந்த உயிரினங்கள் எல்லாம் ஒரு நாள் உன்னை அடித்து நீ மரண அவஸ்தை அனுபவிப்பதை பார்த்து அவை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறுகின்றார். வேடன் பயந்து நடுங்கி விடுகின்றான். ஐயோ, இவ்வளோ பெரிய கொடூரமான தவறு செய்து விட்டோமே, இத்தனை நாள் நாம் செய்ததை யாரும் எடுத்து சொல்லவில்லையே என்று மகரிஷியினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்றான். எப்படியாவது நீங்கள் என்னை உங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இந்த நான் செய்த கொடூரமான பாவங்களில் இருந்த எல்லாம் ஒரு கதி விமோச்சனம் வருவதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போ மகரிஷி, நீ ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் எனக்கு சொன்னால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி, நீ ஏதாவது பறவைகளோ விலங்குகளோ மற்ற உயிரினங்களோ கொல்ல அம்பு எய்தால் அந்த ஒரு அம்பு பட்டவுடனே அது உயிர் பிரிந்துவிட வேண்டும், நிம்மதியாக அது இறக்க வேண்டும். மேலும் நீ எப்பொழுதும் இறைவனை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்போ எனக்கு இறைவனுடைய நாமமே தெரியாதே என்று அவன் சொல்லுகின்றான். இப்போ மகரிஷி சொல்லுகின்றார், கிருஷ்ணாய வாசுதேவாய பரமாத்மனே நமக. பரமாத்மனாக இருக்கின்ற கிருஷ்ணனுக்கும் வசுதேவருடைய மகனுக்கும் நான் வணக்கம் செலுத்துகின்றேன் என்று மீண்டும் மீண்டும் நீ ஜபித்து கொண்டே இரு. இந்த கொடூரமான வாழ்க்கை இத்தோடு நிறைவு பெறட்டும். இதில் இருந்தெல்லாம் சற்று ஒதுங்கி அமைதியான இடத்துல ஒரு சிறிய குடில் அமைத்து தங்கிக்கொள் என்று சொல்லுகின்றார். அப்போ அவன் கேட்கிறான், எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? நான் எங்கேயோ போய் குடிசை போட்டு உட்கார்ந்து கொண்டால் யார் என்னுடைய அன்றாட தேவைகளை கவனிப்பார் என்று சொல்லுகின்றார். அதை பற்றியெல்லாம் கவலை வேண்டாம், நான் பார்த்து கொள்கின்றேன் என்று மகரிஷி சொல்லுகின்றார். அதனால அவனுக்கு இருந்த அந்த வேடன் என்ற முத்திரையை அழித்து அவன் பெயரையும் மாற்றி கிருஷ்ணதாஸ் என்று பெயர் சூட்டி அனுப்பி வைக்கின்றார். அவன் கங்கை நதி தீரத்திலே ஓரமாக ஒரு குடிசை அமைத்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றான். அன்றாடம் அவனை தேடி யாரோ ஒரு பெரிய மகான் புதிதாக வந்திருக்கின்றார் என்று மக்கள்
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதார்த்தங்களை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகின்றார்கள். அதனால அவன் வயிறு வாடாமல் எல்லா வேளைகளுக்கும் சாப்பிட்டு கொண்டு வருகின்றான். ஸ்ரீ கிருஷ்ணருடைய நினைவிலேயே மூழ்கியவனாக, ஆழ்ந்த பக்தி கொண்டவனாக மாறிவிடுகின்றான். 12 ஆண்டுகள் கழிந்து விடுகின்றன. ஒரு நாள் மகரிஷி தன்னுடன் இருக்கக்கூடிய இன்னொருவரை அழைத்து, நாம் இருவரும் சென்று என்னுடைய சிஷ்யனை பார்த்துவிட்டு வருவோம் என்று சொல்லுகின்றார். இப்போ 2 பேரும் வருகின்றார்கள். கிருஷ்ணதாஸ் என்று அழைக்கின்றார். தன் குருநாதருடைய ஒலியை கேட்டவுடனே அந்த குரலில் மயங்கியவனாக கிருஷ்ணதாஸ் ஓடோடி வருகின்றார். வரும்பொழுது பாதையை எல்லாம் தன் மேல் துண்டால் ஒதுக்கி துடைத்து, காலில் சிறிய சிறிய எறும்பு, ஈ போன்ற உயிரினங்கள், சிற்றுயிர்கள் எல்லாம் மிதிப்பட்டு அழிந்துவிடக்கூடாது என்ற கருணையோடு அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு வந்து சாஷ்டாங்கமாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்காரம் செய்கின்றார். மறுபடியும் அவர் கூறிய அந்த இறை நாமத்தை ஜபித்து கொண்டு ஆனந்தமான மனநிலையிலே இருக்கின்றார். அவரை பார்த்து, உங்களுக்கு எப்படி சாப்பாடு வருகிறது என்று நாரதர் கேட்கின்றார். மகரிஷி கேட்டவுடனே, அதுதான் நீங்கள் விதவிதமாக அனுப்பி வைக்கின்றீர்களே, அன்றாடம் எத்தனையோ பேர் எத்தனை விதமான பொருள்களோ கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். எனக்கு என்று தனித்து எந்த ஆசாபாசங்களும் இல்லை, விருப்பு வெறுப்புகளும் இல்லை. நானும் ஸ்ரீ கிருஷ்ணனும் மட்டும் மகிழ்வாக இந்த குடிசையிலே இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். அப்படி மிக மோசமான மிருகங்களை வதை செய்து அதிலே சந்தோஷத்தை அனுபவித்து வந்த ஒரு வேடனை கிருஷ்ணனுடைய தாசனாக, அடிமையாக மாற்றி, கிருஷ்ணனை தவிர இந்த உலகத்திலே வேறு எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திருத்தி அமைத்த அந்த மகரிஷி மனம் மகிழ்ந்து, இதே வாழ்க்கையை தொடர்ந்து பூ உலகத்திலே உனக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆயுள் இருக்கிறதோ அதுவரை இருந்து ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவருளையே போய் சேர்வாய் என்று ஆசீர்வாதம் செய்கின்றார். அதனால திருத்த முடியாத குற்றங்கள், தவறுகள் என்பது கிடையவே கிடையாது. மனிதன் எவ்வளவு கீழ்மையான குணம் உடையவனாக இருந்தாலும் அவன் மிக பெரிய மேன்மகனாக மாற முடியும் என்பதை இந்த கதை மூலம் நாம் அறிகின்ற பெரிய நீதியாக சொல்லலாம். நம்மிடத்திலேயும் பல குற்றம் குறைகள் இருக்கின்றன. அவற்றையும் நீக்கி நாமும் அந்த கிருஷ்ணதாஸ் போல என்னுடைய ஒரே பற்றுக்கோடு உலகத்திலே இறைவன் மட்டுமே என்பதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அவன் அருளால் அவன் தாள் வணங்குதல் வேண்டும். நன்றி, வணக்கம்.